So we continue to meditate God's word based on Romans epistle. ரோமருக்கு எழுதின நிருபத்தை சார்ந்து நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். பவுல் விதமாக இந்த உலகத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்டதை குறித்து பேசுகிறதை முந்தைய அதிகாரங்களில் விளக்கப்படுத்துகிறார். Saint Paul explains how God has chosen the people of Israel specially. But the people of Israel didn't understand the love of God and the grace of God. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் விளங்கிக் கொள்ளாமல் போய்விட்டார்கள். Instead of holding to the grace of God, they were holding to their own righteousness. தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளாமல் தங்களுடைய சுய நீதியை அவர்கள் பற்றி கொண்டார்கள். So they failed miserably. ஆகவே அவர்கள் மிக அதிகமான அளவில் தோற்று போனார்கள். Dear people, there are two things which are being held by people in this world. இந்த உலகத்தில் மக்கள் இரண்டு விதமான காரியங்களை பற்றி கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு. Even in other religion as well, மற்ற மதங்களிலும் கூட. One thing, holding on to their own performance to please God, ஆண்டவரை அல்லது கடவுளை பிரியப்படுத்தும்படியாக அவர்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக செய்யப்படுகிற காரியம். Even in other religion, people are trying to work out things to please the so-called gods of their own religion. மற்ற மதங்களில் இருக்கிற ஜனங்கள் கூட தங்களுடைய கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்களை திருப்திப்படுத்தும்படியாக பிரியப்படுத்தும்படியாக செய்கிற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். Even the Jewish people also, they wanted to please God by their own righteousness. தங்களுடைய சொந்த நீதியினால் பிரியப்படுத்த அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். It is true, God gave the commandments, especially the 10 commandments to the Jewish people. யூத மக்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை, முக்கியமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். So what was the purpose of God being given the 10 commandments to the people of Israel? இந்த நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளையை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? Is it that the people could be saved? அவள் ரட்சிக்கப்படும்படியாகவா? No, absolutely not. இல்லை. ஏன்னு கேட்டா, nobody can fulfill the commandments of God completely. நியாயப்பிரமாணத்தை யாரும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. Even if they perform 99% or fulfill 99% of it and leave off 1%, that also is considered not a perfect and complete expectation of God's standard. 99% நிறைவேறிட்டு 1% செய்யலைன்னா முடியலன்னா கூட தேவனுடைய அளவுகளுக்கு அது நிறைவுள்ளதாக இல்லை. Something like a person who jumps in a well from one side to the other side. ஒரு கிணத்துல ஒரு மனுஷன் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தை குதிப்பதை போல, suppose if he jumps and at least
to a 95% of the extent he could complete it, can he safely come across the other side? ஒருவேளை கிணற்றை தாண்டுகிற ஒரு மனுஷன் 95% அந்த நீளத்தை தாண்டி ஒருவேளை 5% தாண்டாமல் இருப்பானால் கிணற்றுக்கு அந்த பக்கம் அவன் போக முடியுமா? நோ, he will fall in the well. கிணத்துல விழுந்துருவான். the same principle, the way is applicable to the Lord's commandment. இதுவே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. So God gave the people of Israel to understand that they can't fulfill God's righteousness completely. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய இந்த பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்ற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. At the same time, God appointed the offerings, the blood sacrifice to them for a purpose. அதே சமயத்தில் இரத்த சம்பந்தமான பலிகளை ஆண்டவர் அந்த மக்களுக்கு நியமித்திருந்தார். தி sacrifice of the lamb, ஆட்டுக்குட்டியின் பலி. So why should God give both the commandments and the sacrifice? ஆகவே ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்துட்டு ஏன் பலியையும் கொடுக்க வேண்டும்? The sacrifice is to denote the sacrifice of the one who will be coming to fulfill the commandment completely on their behalf. அவர்களுடைய பட்சமாக இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒருவரை காட்டும்படியாக அந்த பலியானது நியமிக்கப்பட்டது. That person is going to offer himself as a sacrifice. அந்த நபர் அவர் தன்னைத்தானே பலியாய் கொடுக்க போகிறார். So he will fulfill the commandment 100%. அவர் 100% இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவார். At the same time, he will offer himself as the one who sheds his blood to remove the sins of his people. அவருடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் பலியாக செலுத்தி அந்த மக்களுக்காக இரத்தம் சிந்த போகிறார் என்பதை காட்டப்பட்டிருந்தது. So the both sides are being taught to the people of Israel. இரண்டு பகுதியும் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. So the purpose of it is that they are not competent to fulfill God's commandment, so that they could rely upon the sacrifice fully. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால அந்த பலியை அவர்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தேவன் அந்த பலியை குறித்தும் அவர்களுக்கு நியமித்திருந்தார். But the people of Israel ignored the real meaning of the sacrifice. இஸ்ரவேல் மக்கள் அந்த பலியினுடைய உண்மை தன்மை, அதனுடைய நோக்கத்தை விட்டுவிட்டார்கள். They just hold on in fulfilling the commandment on their own strength, on their own wisdom. இந்த ஆண்டுடைய பிரமாணத்தை அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்தினாலும் சொந்த ஞானத்தினாலும் நிறைவேற்ற பிரயாசப்பட்டார்கள். It is true, they did fulfill it completely. அதை முழுக்க அவர்கள் நிறைவேற்றவில்லை. But still they were boasting of their own righteousness. ஆனால் தங்களுடைய நீதியை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். That's why we were seeing how those people were trying to establish their own righteousness. ஆகவே தான் அவர்கள் தங்களுடைய சொந்த நீதியை
நிலைநாட்டும்படியாக பிரயாசப்பட்டார்கள். They want to get salvation by their works. அவர்களுடைய கிரியின் மூலமாக நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டார்கள். But they could not get it. ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். You see, Romans 11:7, ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் அதை குறித்து அவர் பேசுகிறார். Romans 11:7, What then? Israel hath not obtained that which he seeketh for. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். They could not get it. What they sought, தேடினதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. So, is there a lesson for us today? அப்போ அதன் மூலமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்பது உண்டா? Yes, there is a lesson even for us today. இன்றைக்கும் நமக்கு அதில் ஒரு பாடம் இருக்கிறது. What is that lesson? அது என்ன பாடம்? We can't fulfill God's righteousness by our strength. நம்முடைய நீதியினால் ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. We could not reach God's standard by our own effort. நம்முடைய முயற்சியினால் நாம் ஆண்டவருடைய அளவை பெற்று தீர முடியாது. So first of all we must understand that it is impossible for us to fulfill it. அதை நிறைவேற்றுவது என்பது நமக்கு கூடாத காரியம். So God has given another alternative. அதற்கு பதிலாக இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். What is that alternative? அது என்ன மறுபக்கம்? அடுத்தது, it is the sacrifice of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலி, the fulfillment of the law by God's righteousness. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அந்த நீதி. Dear people, when we depend on our own strength to fulfill God's righteousness, there is a possibility for us to boast. இப்போ நம்ம சொந்த பலத்தினால ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்படும் பொழுது ஒருவேளை நம்ம பெருமைப்படலாம். I am praying, நான் ஜெபிக்கிறேன், I read the Bible, வேதத்தை வாசிக்கிறேன், I know this and that, இது எனக்கு தெரியும். So you could see many Christians even themselves who are very proud of their own religion. அநேக கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய மதத்தை, பக்தியை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். So they think that they are better than other people. மற்றவர்களோட நாங்கள் பரவாயில்ல, we are better Christians, நாங்கள் அவங்கள விட நல்ல கிறிஸ்தவர்கள். But it is their own foolishness. அது அவர்கள் மதியனம். Because God is not recognizing their righteousness. ஆண்டவர் அவருடைய நீதியை அங்கீகரிக்கிறது இல்லை. The ignorance of the Jewish people is, யூத மக்களுடைய அறியாமை என்னன்னா, they thought that they were fulfilling God's righteousness. அவருடைய நீதி அவர்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். But they didn't expect whether God really accepted it or not. அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளே என்பதை குறித்து அவர்கள் எதிர்பார்க்கல. But we are people, you are better than other non-Jews. யூதர்கள் அல்லாதவர்களை விட நாங்கள் மேன்மையானவர்கள். So they thought the non-Jews, யூதர்கள் அல்லாதவர்களே அவர்கள், they thought that they were barbarians, அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். So that's why they won't even come near the heathen people. புறஜாதி மக்களிடத்தில் பக்கம் கூட வரமாட்டாங்க. Because they are the people who are
நாட் ஆஃப் காட். அவங்க தேவனுடைய ஜனங்கள் இல்லை. பட் we are God's people. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். Even the same thing that we see among Christians of today. இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட அதே காரியத்தை நம்ம பார்க்குறோம். பட் இட் இஸ் utter foolishness. அது மதியனம். Such persons, they can't enjoy God's grace. அவருடைய கிருபை அவதமான மக்கள் அனுபவிக்க முடியாது. They can't expect God's favor in their lives. அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை எதிர்பார்க்க முடியாது. Their relationship with God is missing. தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு அவங்க வாழ்க்கையில் இருக்காது. Because their thoughts are all of themselves. அவங்கள குறித்தே எண்ணம். பட் தி அதர் சைட், ஆனால் அடுத்த பகுதி இருக்கே, அது இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். அவனுடைய நீதியை முழுக்க முழுக்க சார்ந்து கொள்ளுகிறது. ஸோ ஃபார் எ சின்னர் there are two things which has to be done. ஒரு பாவிக்கு செய்யப்பட வேண்டிய 2 காரியங்கள். One, his sins should be forgiven and blotted out. அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், அவைகள் நீக்கப்பட வேண்டும். Yes, Jesus took the sins of his people. தம்முடைய மக்களுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு, in their place he died. அவர்களுடைய இடத்துல அவர் மரித்தார். So their sins are being settled. அவருடைய பாவத்தின் காரியமானது அங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. பட் there is another angle. இன்னொரு காரியம் இருக்கிறது. It is true their sins were removed. அவங்க பாவம் நீக்கப்பட்டது. But that doesn't mean they made righteous because their sins were removed. அவருடைய பாவம் நீக்கப்பட்டதுனால அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. Suppose a deceased person is there. ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் இருக்கிறான். His is a dreadful disease, பயங்கரமான வியாதி. A doctor gives medicines. டாக்டர் மருந்துகளை குடிக்கிறார். His disease is removed. அவனுடைய வியாதி நீங்கிருச்சு. But still he is very weak. பலவீனனாக இருக்கிறான். So doctor has to give strength. The doctor has to give vitamins and so many things to strengthen him so that he could live a normal life. ஒரு சரியான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அவனுக்கு வேண்டிய விட்டமின்கள் மற்ற சத்துக்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Otherwise mere healing from his disease is not enough. வியாதியிலிருந்து நீங்கிறது மாத்திரம் போதாது. So God has blotted out our sins. ஆண்டவருடைய பாவங்களை நீக்கிட்டாரு. But for us to walk a Christian life, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு, to live a victorious Christian life, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு, to live righteously, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, Jesus himself fulfilled all the commandment. அந்த நீதியெல்லாம் அவர் முழுக்க நிறைவேற்றி, he gives the righteousness of his fulfillment. அவர் நிறைவேற்றினதை நமக்கு கொடுக்கிறார். By that we are positively empowered with God's righteousness. அதன் மூலமாக ஆண்டவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். God gives a life of victory over sin. பாவத்தின் மேலாக ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். So that is why a real converted Christian, ஆகிய ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷன், a person who is saved of the Lord, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படியே வாழ்க்கையில் he lives free from his guilty conscience. உடைய குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்றவனாக வாழுகிறான். And moreover he lives victoriously over of his
சின்ஃபுல் நேச்சர் இன் திஸ் வேர்ல்ட். அதுதான் அவன் ஒரு குற்றமுள்ள மனசாட்சி வந்து நீக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு பாவ சுபாவத்தின் மேலே வெற்றியுள்ளவனாய் வாழுகிறான். தட் இஸ் த பர்ஃபெக்ட் ஒர்க் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான செயல். சால்வேஷன் இஸ் சம்திங் கிரேட். ரட்சிப்பு என்பது மிக உன்னதமானது. இட் மேக்ஸ் எ பர்சன் எ ஸ்லேவ் டு சின் to be a victorious person in his life. ஒரு பாவத்தின் அடிமையாக இருந்தவன் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு மகனாக மாற்றப்படுகிறார். The status is completely being changed. அவனுடைய தன்மை முழுமையாக மாற்றப்பட்டு விட்டது. But so many Christians, without not experience the power of God in their lives to live victoriously, ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவதற்குரிய வல்லமையை பெற்று வாழுவதை விட்டு they will have their own righteousness, சொந்த நீதியை கொண்டிருப்பார். they will have their own standard, ஒரு அளவை கொண்டிருப்பார்கள். ஐ am a better Christian, நான் இப்போ நல்ல கிறிஸ்தவன். ஐ am not living like this person or that person, இந்த மனுஷன் மாதிரி அந்த மனுஷன் மாதிரி நான் வாழலை. ஐ am not too bad, நான் ரொம்ப மோசமானவன் அல்ல. ஸோ இட்ஸ் எ வெரி பேட் கம்பேரிசன். அது தவறான ஒரு ஒப்பிடுதல். ஸோ தட்ஸ் வை St. Paul says, not only in Jews, even in heathen people also, God saves the people whom He has chosen. யூதர்களில் மாத்திரமல்ல, பிரஜாதிகளிலும் தேவன் யாரை தெரிந்திருக்கிறாரோ அவர்களை ரட்சிக்கிறார். It is all the work of God. இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். Because we are all lost in Adam. ஆதாமில் எல்லாமே விழுந்து போனவர்கள். We are lost in sin. பாவத்தில் நாம் இழந்து போனவர்கள். We are the people who are condemned by God. தேவனால் ஆக்கினைக்குட்பட்ட மக்கள். In no way we could save our souls. நம்முடைய ஆத்துமாவை எந்த விதத்திலும் நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியாது. Suppose a dead person is there, ஒரு செத்துப்போன ஆள் இருக்கான். Can he gets life by his own? அவனால் உயிர் பெற்று எழும்ப முடியுமா? It's impossible. முடியவே முடியாது. A dead man is a dead man. ஒரு செத்துப்போனவன் தான். That is the soul of a person who is born in this world. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமா அதுதாங்க. That God, தேவன், before the foundation of the world, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே He has chosen His people. தம்முடைய மக்களை அவர் தெரிந்து கொண்டார். Probably you may ask, it seems to be injustice. இது ஒரு அநீதியா இருக்க. Why not God saved all people? ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் ரட்சித்திருக்கலாமே? Dear people, you see, it is His will, அவருடைய சித்தம். He has chosen some people to be saved for His glory, to exhibit the grace of God. இந்த உலகத்தில் அவர் ஒரு சில மக்களை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார். Probably He would have left all the people to die and go to hell, because they were all fallen creatures in Adam. ஆதாமில் எல்லாம் விழுந்து போனவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் விட்டு எல்லா நரகத்துக்கு போங்கப்பான்னு விட்டுருக்கலாம். But God has chosen some people because it is His will. அவர் சில மக்களை தெரிந்து கொண்டு இது அவருடைய சித்தம். You and I can't ask. நீங்களும் நானும் ஏன் கேட்க முடியாது, why Lord, why didn't you save all people, only save people? ஆண்டவரே, நீர் எல்லாத்தையுமே ரட்சித்து இருக்கலாமே, ஏன் ஒரு சில மாத்திரம் ரட்சித்து? You and I can't கேட்க முடியாது. There was a person who was lying
with a disease for 38 years. 38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். There are so many people around. சுற்றி நிறைய மக்கள் இருந்தாங்க. But God healed that person alone. அந்த மனுஷனை மாத்திரம் தான் சுகப்படுத்தினார். We can't ask, why Lord, why you didn't save others? It's His will. ஆண்டவரே, ஏன் மற்றவங்களை நீ காப்பாற்றி இருக்கலாமே? Dear people, because man could not understand his own limitation, his sinful nature. அவன் தன்னுடைய சொந்த பாவத்தன்மையும் அவன் எல்லைக்கு உட்பட்டவங்கிறத மறந்துடுறான். He tries to make himself greater than God. தேவனை விட பெரியவனாக அவன் நினச்சிக்கிறான். அதனால் என்ன ஆச்சு? அவன் still drooping in darkness. அவன் இன்னும் இருளுக்குள்ளே போகிறான். You see, Ephesians, எபேசியருக்கு நிருபத்தை எடுத்துக்கங்க. Ephesians, here God explains, தேவன் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, Ephesians 1st chapter, எபேசியர் 1வது அதிகாரம் 4th verse, Ephesians 1st chapter 4th. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஈவன் பிஃபோர் He created all the world, all the universe, all the people, ஜனங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாகவே, இந்த சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். சாய்ஸ் இஸ், சப்போஸ் யூ கோ டு ஷாப், ஒரு கடைக்கு போகிற, you have a choice either to buy this fruit or that fruit. இந்த பழத்தை வாங்குறது அந்த பழத்தை வாங்குறது உங்களுடைய விருப்பம். It doesn't mean that you have to buy all the fruits. எல்லா கனிகளும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. It's your choice because you are the person who has to pay the money. பணம் கொடுக்கிறவர் நீங்கள் தான். So God has chosen before the foundation of the people some people. 5th verse, எதுக்காக தெரிந்து கொண்டார்? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. They are saved for the glory of His grace. அதாவது ஒரு பாவியை போய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு, God has chosen a sinful man and to give His own life, அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து He saves, அவர் ரட்சிக்கிறார். Is nothing but glory of grace. அவருடைய கிருபையின் மாட்சிமை தான் இது. Suppose if there is a beggar, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், all ugly, அவன் முற்றும் பார்த்தா அழுக்கும் கந்தையமாக இருக்கிறான். A very rich man comes to him, ஒரு பெரிய பணக்காரன் வந்து, he says, you are my son, hereafter நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், all my riches, all belongs to thee, எல்லா ஐஸ்வர்யமா எல்லாம் உனக்கு சொந்தம். Is not a great astonishing one? ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? But more than that, அதை விட Jesus gave His own life to save a rotten sinner. ஒரு அழுகி போன ஒரு பாவியை ரட்சிக்கும்படியாக தேவன் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, 6th verse, 6வது வசனத்தில், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எதுக்காக? In order to make them as their son and daughters, அவருடைய குமாரன் குமாரத்தியாக ஆகும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். 7th verse, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ரிடம்ஷன். We were slaves to sin, பாவத்துக்கு அடிமை, condemned sinners, ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட பாவிகள். But God
shedding his own blood, ஆனால் சொந்த ரத்தத்தை சிந்தி, because of his grace, riches of grace, ஐஸ்வரியத்தின் கிருபையின் மூலமாக he redeemed them, அவர்களை மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொண்டது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் 8th verse, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். Not only as an initiation of God's grace, but every day it is multiplied. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் அந்த கிருபை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ Romans 11th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? நாட் ஓன்லி இன் ஜூஸ், இன் ஹீதன் பீப்புள் ஆல்சோ God has chosen. அதுதான் அவர் சொல்கிறாரு. யூதர்களில் மாத்திரமல்ல, பிரஜாதிகளிலும் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ரோமன்ஸ் 11:1 இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா? ஸோ டிட் காட் லெஃப்ட் ஆஃப் ஆல் த ஜூஸ், எல்லா யூதர்களை விட்டுட்டாரா? இல்லை. I say then, hath God cast away his people? God forbid. தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். I also am a Jew, so God has chosen me, even though I was a Jew. நான் ஒரு யூதனாக இருந்தேன், ஆனால் என்ன தேவன் தெரிந்தவர். ஸோ God has chosen people, both in Jews as well as in heathen. யூதர்களிலும் பிரஜாதிகளிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ in the people who are chosen of the Lord, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் you can definitely see the marks of God's grace. ஆண்டவருடைய கிருபையின் அடையாளங்கள் நிச்சயமாய் காணப்படும். So many Christians say, I'm a believer. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, நான் விசுவாசி, I'm a better Christian, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். But Bible says God will multiply the grace only in the people who are chosen. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் மாத்திரமே அந்த கிருபை பெருகும். They will live to the standard of God's grace. அவர்கள் அந்த கிருபையின் அளவில் வாழுகிறவர்களாக இருப்பார்கள். So what is the standard of grace? கிருபையின் அளவு என்ன? Humility, தாழ்மை. Lord, I am a poor sinner. நான் ஒரு ஏழை பாவி ஆண்டவரே. But you have chosen me. என்ன நீர் தெரிந்து கொண்டீர். I am not worthy for this grace. இந்த கிருபைக்கு நான் பாத்திரவான் அல்ல. Why so many crores of people living in the world? இந்த உலகத்தில் அநேக கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. But why Lord, you have chosen me? ஆண்டவரே, ஏன் என்ன நீர் தெரிந்து கொண்டீர்? Why St. Paul says, I am the chief of sinners. பவுல் சொல்றாரு, பாவிகள் பிரதான பாவி. Why he says, why he humbles so much? அவ்வளோ தாழ்மைப்படுகிறது என்ன? Because he understood it is all only by his grace and nothing of himself. அவனில் இருக்கிற எதினாலும் அல்ல, கிருபையினால். So the first and foremost sign of a converted Christian is humility. The second, humility. Third, humility. ஒரு கிருபையை அனுபவிக்கிற ஒரு மெய்யாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்படுகிற முதலாவது முடிவான குணம் தாழ்மை. அவ்வளோதான். சப்போஸ் he is a brother who is preaches well. இந்த சகோதரர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, he knows the Bible, வேதம் தெரியுது. But is he humble?
தாழ்மையிலவனாக இருக்கானா? Oh, I could not see humility in him, but he's a great preacher. மிகப்பெரிய ஒரு பிரசங்க, ஆனால் தாழ்மை என்னால் அதை பார்க்க முடியல. I tell you, dear friend, God's work is so perfect. ஆண்டவருடைய இந்த செயல் பரிபூர்ணமானது. So the grace makes a man to value the grace in his life and to commit his life to him, to God. அவர் கிருபையை அனுபவிக்கிற ஒரு மனிதன் அந்த கிருபையை விலை மதித்து அவன் அந்த அடிப்படையில் வாழுகிறவனாக இருப்பான். This is the one thing you could understand. So many Christians are there in the world, so many denominations, பல சபைகள், பல இதுங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருமை தான் இருக்குது. They are proud people. We have only one standard to measure spirituality. ஆவிக்குரிய காரியத்தை அளக்கிறதுக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான் வேதம் தாங்க. So whatever may be the achievements, talents he has as a Christian, ஒரு கிறிஸ்தவனா எவ்வளோ தாளந்து இருக்குது, சாதனை இருக்குது, but don't have humility, தாழ்மை இல்லைன்னா his salvation is absolutely questionable. உடைய ரட்சிப்பு ஒரு பெரிய கேள்வி தாங்க. Because the change of heart makes him a complete surrender to God. அந்த இருதயத்தின் மாற்றம் என்பது ஆண்டவருக்கு முழுமையாக அவனை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக அது வழி நடத்துகிறது. So St. Paul says, the love of God constraineth me. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Jesus said, they are not of the world as I am not of the world. அவர்கள் உலகத்தான், நான் உலகத்தான் அல்லது போல அவர்கள் உலகத்தான் அல்ல. St. Paul says, Romans 8th chapter, ரோமர் 8வது அதிகாரத்தில், a great bondage between himself and God. அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. He is not seeking God for some profit. ஏதோ சில ஆதாயத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறவன் அல்ல. Today we see the false gospel is being preached throughout the world, stating that if you seek God, இந்த உலகத்தில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பொய்யான கிறிஸ்தவம் சொல்லப்படுகிறது. நீ ஆண்டவரை பின்பற்றினா யூ டோன்ட் ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டம் இருக்காது. யூ டோன்ட் ஹேவ் ட்ரையல்ஸ், போராட்டம் இருக்காது. God will supply you all the money needed. தேவையான பணத்தையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். So many things they promise. நிறைய it's true. If it is needed, God will definitely give us. அது தேவைன்னு ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் பாடு கஷ்டம் வந்ததுன்னா, suppose if there are difficulties, trials, what about that? அதை குறித்த காரியம் என்ன? Romans 9th chapter, 8th chapter, 36th verse, 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இங்கே பாருங்கள், இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா என்ன, இந்த பட்டியலில் பார்த்தா எல்லாம் கஷ்டமான பிரச்சனையாக தான் இருக்கு. ஆல் டிஃபிகல்டிஸ். அவருக்கு அடுக்கி கொண்டு போகிறாரு. He says so many things. Oh, he says, tribulation, distress, persecution, famine, nakedness, peril, sword.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. சொல்கிறார், இந்த அன்பினால் இதெல்லாம் என்னை பிரிக்க முடியாதுப்பா. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஒருவேளை பசி, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், நிர்வாணம், நாச, மோசம், பட்டயம் எதுவுமே என்னை பிரிக்க முடியாதுப்பா. சொல்கிறார், மரணமானாலும் 38 verse, ஜீவனானாலும், தேவ தூதர் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் சொல்கிறாரு, இட்ஸ் ஆல் ஒன்லி காட் அண்ட் ஹிஸ் லவ். தேவன் அவருடைய அன்பு தான். என்ன சாக்கடையிலேருந்து எடுத்தார். It took me out of from my ditch, from a dirty life. ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் என்னை தேவன் எடுத்துட்டார். இப்போ எதுவுமே என்னை விட்டு, எது வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு பிரிய முடியாது. ஐ கான்ட் செப்பரேட் ஃப்ரம் காட். தட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அதுதாங்க கிருபையினுடைய வெளிப்பாடு. சம் பீப்புள் தே சீக் காட் ஜஸ்ட் ஃபார் த ஃபேவர். சில கஷ்டத்தை இருந்துருக்கு ஐஸ்வர்ய தேடுறவங்க, அது இதுன்னுட்டு தே ஆர் நாட் சேவ்ட். அவங்க ரட்சிக்கப்படலை. இந்த சத்தியம் என்ன போதிக்குதுன்னா, பவுல் இந்த ரோமர் திருப்பத்தி எல்லாம் இவ்வளவு தூரம் விளக்கப்படுத்திட்டு he explained all things until the 11th chapter. 11வது அதிகார வெற்றிக்கு இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு 12வது அதிகாரத்தில் இப்படி சொல்லிட்டார். 12th chapter 1st verse. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சொல்லிட்டாரு, உன்னை ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுத்துடணும்ப்பா ஆண்டவருக்கு. யூ மஸ்ட் சரண்டர் யுவர் லைஃப் டு காட். யூ மஸ்ட் சரண்டர் கம்ப்ளீட்லி. அடுத்தது சொல்லிட்டாரு, நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாத. இன்றைக்கி ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? ஹவு டு தே லிவ்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிறாங்க, உலகத்து போலேயும் இருக்கிறாங்க. யூ ஆர் செப்பரேட்டட் அண்ட் டு காட். தேவனுக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ இந்த சத்தியம், கிருபையின் சத்தியம் என்ன போதிக்குதுன்னா, ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் இட். நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை நான் எப்படிங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, நான் அதை சொல்கிறதுக்கு முன்னால் ரோமர் 11th chapterல 11வது அதிகாரத்தில் இந்த 7வது வசனத்தில் சொன்னார், யூதர்கள் தேடுகிறத அவங்க பெற்றுக்கொள்ளலை. ஏன் அவங்க பெற்றுக்கொள்ளலைன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் கணநித்திரையின் ஆவியை கொடுத்துட்டாருப்பா. அதாவது அவன் கண்ணு குருடாய் போயிருக்கு. அவன் தான் நினைக்கிறது சரின்னு நினைக்கிறான். அவனுடைய அளவு அங்கே இல்லை. கணநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவன் தெரிந்து கொள்ளப்படாத ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏன் அவன் தான் சுய நீதியில் வாழ்கிறான்? அவன் கடனித்திரையின் ஆவியை கொண்டிருக்கிறான். காணாத கண்களை வச்சிட்ருக்கிறான். அவன் கண் இருக்கு ஆனால் பார்க்கல. கேளாத செவியை வச்சிருக்கிறான். காது இருக்கு, கேட்கல. இஸ் நாட் ஏபிள் டு ஹியர், இஸ் நாட் ஏபிள் டு see, is absolutely away from the glorious things of God. தேவனுடைய மகிமைகரமான காரியங்களுக்கு முற்றிலும் தூரமானவனாக இருக்கிறான். He could not value the God's great love. அவனுடைய அன்பு அவனால் விலை மதிக்க முடியல.
So what is the conclusion of teaching of the doctrine of grace? அப்போ கிருபையின் சத்தியத்தினுடைய போதனையினுடைய சாராம்சம் முடிவு என்ன? நான் உனக்காக மரித்தேன், எனக்காக நீ மரிக்கிறியா? திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய இதே அவ்வளோதாங்க. சும்மா நான் ஆண்டவரை பின்பற்றேன், எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, ஐ ஃபாலோ கிரைஸ்ட், எஸ் கிவன் திஸ் அண்ட் தட். நோ 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 நோ, இட்ஸ் ஆல் எ ராங். இது எல்லாமே தப்பு. ரோமன்ஸ் 11 சாப்டரில் அதான் சொல்கிறார், நீ சாக ஆயத்தமாக இருக்கிறியாப்பா எனக்காகன்னு கேட்குறார். ஆர் யூ வில்லிங் டு டை ஃபார் மீ? இவ்வளவுதான். இதுதான் கிருபையின் சத்தியம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு கன்க்ளூஷன், டாசிட் டெஸ்ட், அவ்வளோதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறல முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிற இதெல்லாம் வந்தால் கூட அந்த அன்பு என்னை ஆக. அப்போ நீ வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தின்படி அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. நீ நினைக்கிற ஐ எம் எ பெட்டர் கிறிஸ்டியன், ஒரு நல்ல கிறிஸ்தவன் நினைக்கிற. யூ திங்க் தட் யூ ஆர் எ ரிலீஜியஸ் மேன், ரொம்ப பக்தியுள்ள மனுஷன் நினைக்கிற. ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார், எதோ சொல்லிட்டு இருக்க. யூ ஆர் டெல்லிங் காட் இஸ். பட் கிருபையின் சத்தியம் ஒன்றே ஒன்று தான் கேட்குதுங்க. காட், த டாக்டரின் ஆஃப் கிரேஸ் சேஸ், ஐ டைட் ஃபார் யூ. உனக்காக நான் மரித்தேன், உனக்காக இந்த உலகத்தில் அவமானத்தையும் நிந்தையும் சகித்தேன். ஐ போர் ஆல் ஷேம். ஐசாயா 53rd சாப்டர், ஏசாயா 3வது அதிகாரத்தில் அசட்டை பண்ணப்பட்டு வரும், புறக்கணிக்கப்பட்டு வரும், பாடு நிறைந்தவரும் துக்க நிறைந்தவரும். எஸ், எவ்ரிபடி வாஸ் டெஸ்பைசிங். அவரை புறக்கணிச்சாங்க. நோபடி வேல்யூட் ஹிம். அவர் விலை மதிக்கலை. ஹி வாஸ் ஸ்பிட்டட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவருடைய முகத்தில் துப்பப்பட்டார். ஹி வாஸ் ஹிட் ஆன் த ஹெட். தலை மேலே குத்த. ஹி வாஸ் ஸ்லாப்ட் ஆன் த சீக். கன்னத்தில் அரைஞ்சார். Spat on the face. He could not even wipe the slough which was spat on the face. முகத்தில் துப்புன அதை துடைக்க கூட அவர் கையில் என்ன கட்டப்பட்டிருக்கிறார். He was scourged. அந்த அவர் சவுக்கினால் எடுத்து, அந்த சவுக்கு 9 நுனிகள் இருக்கும், அதில் எலும்பு தூள் இருக்கும், எலும்பு நுனி கொக்கி இருக்கும். So every time when he was whipped, அந்த சவுக்கில் அடித்தப்போ அந்த 9 it will bring out the flesh. அப்படியே ரத்த சதையை பிச்சுக்கிட்டு ரத்தம் வரும். Oh dear people, we could not even understand why the creator of the heaven and the earth should pass through such heinous troubles. இவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்குள்ளே அவன் போகணும். ஈவன் வித் ஆல் திஸ், த தான்ஸ், அங்கே முள்ள முடிய வச்சு, தே ஸ்பேட் ஆன் த ராட் அப்பான் த ஹெட் வித் த தான்ஸ். அந்த முள்ளோட கோல் எடுத்து அடிக்கிறாங்க. தே வர் மாக்கிங், பரியாசம் பண்ணுறாங்க. ஸோ வித் ஆல் திஸ் ப்ளீடிங், அது ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட, பைலட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங். பிலாத் அங்கே நிற்கிறாரு. ஹி வாஸ் ஆஸ்கிங், வாட் அபவுட் த கிங்? ராஜான்னு சொன்னீங்களே, இவரை என்ன பண்ணட்டும்? ஹே இஸ் நாட் மை கிங். அவன் ராஜால. லீவ் ஆஃப் பரபாசங்களுக்கு நீங்கள் விடுதலையா? த மர்டரர், அவனை விடுதலையாக்கு. வாட் அபவுட் திஸ் கிங்? இந்த ராஜா பதி குருசிஃபை, சிலுவையில் அறையும். ஓ டியர் பீப்புள், the horrible death in the world is the death on the cross. ஒரு உலகத்திலே மிக கொடிய மரணம் சிலுவை மரணம். we don't have time to explain. So this is the way by which Jesus earned the salvation. இப்படி தான் இயேசு ரட்சிப்பை சம்பாதித்தார். So the one who really values the death of the Lord Jesus Christ, இயேசுவின் மரணத்தை விலை மதிக்கிற ஒரு மனிதன்,
The one who values the salvation by his death, அவருடைய மரணத்தினால சம்பாதித்த இந்த ரட்சிப்பை விலை மதிக்கிறவன். God asks only one thing. ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்கிறார். I died for you. Are you willing to die for me? நான் உனக்காக மரித்தேன், எனக்காக நீ மரிக்கிறையா? Only chosen people will say yes Lord. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்காக நான் மரிக்கிறேன். வாட் இஸ் இட் டு டை? சாகிறதுனா டை டு தி செல்ஃப், சுயத்துக்கு. டை டு த வேர்ல்டு, உலகத்துக்கு. in order to glorify and magnify Jesus in his life. இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக, இயேசுவை மேன்மைப்படுத்தும்படியாக, இயேசுவே உமக்காக நான் மரிக்கிறேன். அதைத்தான் இந்த ரோமன்ஸ் 12:1 சொல்கிறார். இவ்வளவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜீவ பலியாய் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த? he was put as a living sacrifice for you. உனக்காக அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். Are you willing to lay your life for Jesus as a living sacrifice? நீ உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறையா? You may ask, oh, is it possible in this world? இந்த உலகத்தில் முடியுமா? அதான் சொல்லிட்டார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. இன்னைக்கு 99.9% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இந்த உலகத்துக்கும் ஒத்த வேஷம் தரிச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கொள்கிறான். they say that we are Christians. the standard of the Bible, வேதத்தினுடைய ஒரே ஒரு அளவு, the power of grace is, கிருபையின் வலிமை. Lord, here I am. பவுல் சொன்னார், பான பலியாய் நான் வார்க்கப்பட்டு போகிறேன். Yes, he said, I am a living sacrifice. இந்த உலகத்தில் வாழுகிறது பலி. அவன் தான் பரலோகத்துக்கு போவான். He will only go to heaven. He alone, அவன் மாத்திரம்தான் போவான். சும்மா இந்த உலகத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு சும்மா நானும் கிறிஸ்தவன் சொல்கிறவனெல்லாம் நோ பிளேஸ், இடம் இல்லை. பைபிள் அந்த மாதிரி போதனை சொல்லலைங்க. இன்றைக்கி சும்மா எல்லாம் இயேசுவை பின்பற்றினா அது இதுன்ட்டு. நீ இயேசுவுக்காக மரிக்கிறையா, ஆயத்தமாக இருக்கியா? தட் இஸ் த ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். இல்லைன்னா ஐ எம் சாரி டு சே, you are not a fit candidate. அவன் தான் ஆண்டவரே, இனி நான் அல்ல. பவுல் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, என் மேலே அன்பு வச்சு எனக்காக. கிருபையின் சத்தியம் வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தாங்க மரித்தார். ஆகவே எபிரேயரில் நமக்கு நேரில் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். for each and every person he tasted death on the cross. ஒவ்வொருவருக்காக நான் பட வேண்டிய பாட எனக்காக, இந்த இளங்கோவனுக்காக அவர் சிலுவையில், எனக்காகவே சிலுவையில் அவர் மரித்து என்னுடைய பாடுகளை சுமந்தார். அதுதான் பைபிள் சொல்லுது எபிரேயரில். நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே தான் பவுல் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. ஆகவே the relationship is very deep. ஆகவே அந்த தொடர்பு ரொம்ப ஆழம். ஆனால் ஒன்று, நீ பரலோகத்துக்கு போகணுன்னா இது தாங்க அளவு. இயேசுவே எனக்காக நீர் மரித்தீர், உமக்காக நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் வேதம் சொல்லுது. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள அப்படின்னா என்ன? அப்போ தான் நீ உண்மையான கிறிஸ்தவன்னு அர்த்தம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அளவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி போலியான கிறிஸ்தவம் மலிந்து கிடக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் என்னை பார்த்து கேட்கிறேன், நான் உனக்காக மரித்தேன், எனக்காக நீ மரிக்க ஆயத்தமாக இருக்கிறையா? என்னுடைய சுயம், அகம்பாவம், மேட்டுமை, பாவம், பாவத்தின் இச்சைகள், அகோரங்கள், இது எல்லாத்துக்கும் நான் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசும்.
கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com. நன்றி.